எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025க்கு மாடல் கொஸ்டின் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். அதனோட அடிப்படையில் இன்றைக்கி இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய ஜிகே கொஸ்டின் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலமாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய ஜிகே கொஸ்டின் ஒவ்வொன்றா இன்றைக்கி நம்ம பார்ப்போம். முதல் கேள்வி, டேஸ் மனித இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இங்கிலாந்து, இந்தியா, அமெரிக்கா, சீனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? மனித இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படுவது இந்தியா. அடுத்த கேள்வி பாருங்கள். பொருந்தாத இச்சை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சிந்து சவழி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. ஆப்ஷன் பி, சிந்து சவழி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். ஆப்ஷன் சி, பொதுவாக பட்டு ஆடைகளையே சிந்து சமவெளி மக்கள் கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தன. ஆப்ஷன் சிந்து சமவெளி ஆண் பெண் இருவரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் எது? பொதுவாக பட்டு ஆடைகளையே சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது தவறு. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது பணப்பெயர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரியான ஆன்சர்? காஃபி அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, கோதாவரி அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, 4 விமான நிலையங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, சாலை விபத்தின் மூலம் ஏற்படும் இழப்புகளை குறைத்தல். அடுத்த கேள்வி, சமூக நீதி என்னும் கருத்துரு டேஸில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? 19ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது தான் சரி. ஆயிரத்தி 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் டேஸ் ஆவார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆர்யா பாய்ஷ்யம் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி, பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட் அப்படிங்கிறது தான் சரி. நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் யார் உருவாக்குனது? அன்னி பெசன்ட். அடுத்த கேள்வி பாருங்கள். மனோன்மணியம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் டேஸ் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, சுந்தரனார். பேராசிரியர் பி சுந்தரனார். தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஸ் நூற்றாண்டுகளிலிருந்து தொடங்குகிறது என்பதனை கீழடி அகழ்வாய்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் டி, 6ஆம் நூற்றாண்டு முதல். அடுத்த கேள்வி, அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, பொய்யா விளக்கு அப்படிங்கிறது தான் சரி. புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கின்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, அருளச்சவர் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி, சேரும்போது மகிழ்வதும்
பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, புலவர் தொழில். அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு பொறுத்துக்கு ஒன்று கேட்டிருக்காங்க. சம்ப்ரான் சத்தியாகிரகம், வகுப்புவாத விருது, அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம், பரதோலி தீர்மானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக பொருந்திருக்கு? ஆப்ஷன் ஏ, சம்ப்ரான் சத்தியாகிரகம் 1917, வகுப்புவாத விருது 1932, அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் 1918, பர்தோலி தீர்மானம் 1922. 4231 அப்படிங்கிறது தான் சரி. சம்ப்ரான் சத்தியாகிரகம் எப்போ? 1917, வகுப்புவாத விருது 1932, அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் 1918, பர்தோலி தீர்மானம் 1922. 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்து அதனை நிறைவேற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, மேஜர் பானர்மன். உங்களுக்கான ஒரு கேள்வி, கட்டபொம்மன் எந்த ஆண்டு தூக்கிலிட்டாங்க அப்படிங்கிறத ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, தி ரைஸ் ஆஃப் மை லைஃப் என்ற சுயசரிதை யாருடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, மில்கா சிங் அப்படிங்கிறதா சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? பிரிவு 326. ஆப்ஷன் சிங்கிறதா சரி. கேள்வி பாருங்கள். யாஸ் சூறாவளி எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? வங்காள விரிகுடா அப்படிங்கிறதா சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். டேஸ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள் பாகங்களை பாதுகாக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, ஸ்கேலரா அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். காப்பி தூளில் சேர்க்கப்படும் கலப்பட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி, புளி பொடி. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றி அடைந்த 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? முதல் 5 ஆண்டு திட்டம், 5வது 5 ஆண்டு திட்டம், அதுக்கடுத்து 7வது 5 ஆண்டு திட்டம். ஆப்ஷன் சிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி, 1978. உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரி? இந்தியா. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைவான பாலின விகிதம் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? தருமபுரி அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? மும்பை அப்படிங்கிறது தான் சரி. பாருங்கள், இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆரவள்ளி மலைத்தொடர். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் கீழ்காணும் எந்த இடத்தில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது? இதுக்கான சரியான ஆன்சர் எது? கூடங்குளம் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி, மக்களை தேடி மருத்துவம் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது? இதுக்கான சரியான ஆன்சர் எது? கிருஷ்ணகிரி அப்படிங்கிறது தான் சரி. நிதி ஆயோக் 2018 அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எந்த இடத்தில் வகிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? இடத்தில் உள்ளது. எந்த மாநிலம் முதலில் பஞ்சாயத்து ராஜ் முறையை செயல்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது?
ராஜஸ்தான் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி, தமிழகத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது உப்புச் சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? இதுக்கான சரியான ஆன்சர் இது. ஆப்ஷன் ஏ ருக்மணி லட்சுமிபதி. இதுவரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஜிகே கொஷின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவோட அடுத்த பாட்டில் இதில் இருக்கக்கூடிய மீதி கேள்விகளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.